Daily. Taste the Daily. வங்கி ஊழியரை தாக்கிய நெல்லை மாநகராட்சி திமுக கவுன்சிலர் தரப்பு மீது கண்துடைப்பிற்கு வழக்கு போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லை பெருமாள்புரம் என்ஜிஓ காலனியைச் சேர்ந்த வங்கி ஊழியர் குமரேசனுக்கும் அதே வங்கியின் முன்னாள் மேலாளருமான ரவிச்சந்திரனுக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் ரவிச்சந்திரனின் மகனும் திமுக கவுன்சிலருமான அஜய் தனது நண்பர்களுடன் சேர்ந்து குமரேசனை திட்டி தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதில் காயமடைந்த குமரேசன் சிகிச்சை பெறும் நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஏவல் துறையோ இது தொடர்பாக 9 பேர் மீது ஒப்புக்கு வழக்கு போட்டு பொறுப்பை தட்டி கழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலத்தில் சிகரெட் மொத்த விற்பனை நிறுவனத்தின் பூட்டை உடைத்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகரெட் பண்டல்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். சேலம் சத்திரம் அருகே சிவபாலன் என்பவர் பிஸ்கெட் மற்றும் சிகரெட் உள்ளிட்ட பொருட்களை மொத்தமாக விற்பனை செய்யும் நிறுவனம் நடத்தி வருகிறார். அவரது நிறுவனத்தில் காலையில் தொழிலாளர்கள் திறக்க வந்த போது பூட்டு உடைக்கப்பட்டு சுமார் 20 லட்சம் மதிப்பிலான சிகரெட் பண்டல்கள் திருடப்பட்டது தெரியவந்தது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.